வணக்கம். வணக்கம் சார். அண்ணாமலை லண்டனுக்கு போறாரு, அதோட சூட்சமம் என்ன? அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் சர்வதேச அரசியல் படிப்பதற்காக லண்டன் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டிக்கு போவதாக அவர் தரப்புல தகவலை சொல்றாங்க. இவர் இப்போ அண்ணாமலை 3 வருஷம் தமிழ்நாட்டு அரசியலை படித்ததை இவர் கருணாநிதிக்கு 50 ஆண்டு கால அரசியலை ஓவர்டேக் பண்ணிட்டார். ஜெயலலிதாவுடைய 40 ஆண்டு கால அரசியலை இவர் ஓவர்டேக் பண்ணிட்டார். 3 ஆண்டுகளில் பல கோடி ரூபாய் ஊழல் வந்துருச்சு. நீங்கள் விமான நிலையத்தில் 137 கோடி ரூபாய்க்கு 267 கிலோ தங்கம் கடத்துற அந்த கடத்தல்காரனுடைய கையெல்லாம் அண்ணாமலை நோக்கி தான் இப்போ காமிக்குது. என்ன அண்ணாமலைக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்னா, அண்ணாமலை பிரித்யூ என்கின்ற ஒரு சட்டத்துறை இணையமைச்சர் அர்ஜுன் ராம் மெக்காலே என்பவருடைய பிஏ, ஜூனியர் பிஏ. பிரித்யூ காளிகாம்பாள் கோயிலுக்கு பக்கத்தில் குடியிருக்கிற ஒரு ஐயர். இந்த ஐயர் இளைஞன் மாநில மாணவர் அணி தலைவர் பிஜேபியில். இந்த பதவி கொடுத்த பிறகு இவர் விமான நிலைய ஆணையாளர் மூலம், விமான நிலைய அமைச்சர் அழுத்தத்தின் மூலம் அங்கே ஒரு கிஃப்ட் ஆர்டிக்கல் கடையை வாங்குறாரு. வாங்கி மிக சாதாரணமான யூடியூபர் சபீர் அலி இவருக்கு அந்த கடையை கொடுக்குறார். அவர் கொடுத்ததோடு மட்டும் இல்லாமல் அந்த கடையில் 7 பணியாளர்கள், 7 பேருக்குமே மத்திய விமான அமைச்சர் அலுவலகத்திலிருந்து ஜி பாஸ். அதை நீங்கள் போட்டிங்கன்னா விமான நிலையத்தில் எந்த தளத்துக்கு போயிட்டு வரலாம். விமான ஆணையத்தினுடைய சிறப்பு முத்திரையோடு கொடுக்குறாரு. இது எதுக்காக வாங்கப்பட்டதுன்னா, இந்த கடை 70 லட்சம் ரூபாய் ஹவாலா பணம் மூலம் அந்த கடை பெறப்பட்டிருக்கு. இது வாங்கி கொடுத்தவர் பிரித்யூவுக்கு ஆதரவு கடிதம் மாநிலத்திலிருந்து, மாநில கட்சி தலைமையிலிருந்து ஆதரவு கடிதம், பரிந்துரை கடிதம் கொடுத்தவர் அண்ணாமலை. இந்த கடை மூலம் கடை திறந்த 60 நாட்களில் 267 கிலோ தங்கம் கடத்தப்பட்டிருக்கு. 137 கோடி ரூபாய் பெருமானம் உள்ள தங்கம் கடத்தப்பட்டிருக்கு. இன்னும் 2 கடை, இட்டாலியன் ஷூஸ், நேகா சில்க்ஸ், 2 பேர் கடையை மூடி தப்பிச்சு ஓடி போயிட்டான். அப்போ இந்த கடை எதற்கு பயன்படுத்தப்பட்டது? எங்கன்னா ஒரு இலங்கை பயணி வர்றான், துபாயிலிருந்து கொழும்பு போகிறான், கொழும்புலேருந்து சென்னை விமான நிலையம் வரான், விமான நிலையம் நேராக ரெஸ்ட் ரூம் போகிற அதே நேரத்தில் நம்ம சபீர் அலியினுடைய சிப்பந்தி ஒருத்தன் போகிறான். அங்கே பண்டம் மாற்றப்படுகிறது, தங்கம் கை மாறுது. அவன் அப்படி ரெஸ்ட் ரூம் வெளியே போயிடுறான். இவருக்கு எந்த செக்கிங் கிடையாது. விமான நிலைய ஆணைய அமைச்சரவை முத்திரையோடு கூட டேக் கட்டியிருக்காரு. இதை பார்த்த உடனே சிஆர்பி போலீஸ் எல்லாம் பிடிக்கிறது இல்லை. ஏன் பிடிக்கிறது இல்லைன்னா, இந்த கிஃப்ட் ஆர்டிக்கல் கடைக்கு சுங்க வரி கட்டி பம்பாயிலிருந்து பண்டல் வரும், அதை எடுத்துக்கொண்டு கடைக்கு போடுவோம், அவ்வளோதான். இதுக்கு தான் இவர்களுக்கு இந்த அனுமதி. இதில் என்ன போயிருக்குன்னா, தங்க கடத்தல் நடந்திருக்கு. 60 நாட்களில் முழுக்க 136 கோடி ரூபா, 267 கிலோ தங்கம். இதை பிடித்த பிறகு சென்னை விமான நிலையம் பரபரப்பாகுது. இவர்கள் 7 பேரும் கைது செய்யப்படுகிறார்கள். இந்த யூடியூபரான சபீர் அலியும் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்படுகிறார். விசாரிக்கப்பட்டா பிரித்யூவை கையை காமிக்கிறார். பிஜேபி மாணவர் அணி மாநில தலைவரை அவரை தேடுனா அமெரிக்காவுக்கு தப்பி ஓட்டம், அமெரிக்காவுக்கு ஓடி போயிட்டார். சரியா, அமெரிக்காவுக்கு ஓடி போயிட்டாரு. அதிகாரிகள் உணர்ந்தோட அது நடந்திருக்குன்னு காஞ்சிபுரத்தில் ஒரு உயர் அதிகாரி வீட்டுக்கு போனா கட்டுக்கட்டா பணம், கட்டுக்கட்டா தங்கம், டாக்குமெண்ட், நிறைய ஆவணங்களை சுங்கத்துறை கைப்பற்றி, சுங்கத்துறை இன்டெலிஜென்ஸ், டைரக்டர் ஆஃப் ரெவன்யூ இன்டெலிஜென்ஸ், புலனாய்வு துறையை கைப்பற்றியிருக்கு. விமான நிலைய உயர் அதிகாரிகள் வீட்டில் இவ்வளோ இருக்குன்னா, பிரித்யூ வீட்டில் எவ்வளோ இருக்கும்? பிரித்யூ தப்பிச்சு ஓடிட்டாரு, ஆள் இல்லை, அமெரிக்காவில் ஒளிஞ்சிருக்காரு. அமெரிக்காவில் ஒளிஞ்சிருப்பவருடைய ஸ்டேட்மெண்ட்டை அண்ணாமலை டைப் பண்ணி பிரஸுக்கெல்லாம் கொடுக்குறாரு. அண்ணாமலை ஏன் பிரித்யூவுக்கு பிஆர்ஓ வேலை பார்க்குறாரு? அண்ணாமலைக்கு என்ன சம்பந்தம்? அண்ணாமலைக்கு இது சம்பந்தம் இல்லைன்னா, அண்ணாமலை இந்த பிரச்சனைக்குள்ளே போகலைன்னா, இவர் இதில் இருந்து விலகலை, இவர் இதில் சம்பந்தம் இருக்கு என்பதற்கு பிரித்யூ வந்தால் தான் தெரியும்.
அவர் அமெரிக்காவில் ஒளிஞ்சிருக்கக்கூடிய அவரை அவசரமாக இந்தியாவுக்கு கொண்டு வந்து, அதாவது இன்டர்போல் மூலம், ஏன்னா தங்க கடத்தல் ஒரு கடையிலேயே 267 கிலோ நடந்திருக்கு, மீதி 2 கடை பூட்டியிருக்கு, அவன் தப்பிச்சு ஓடி போயிட்டான். அப்போ அங்கே 267, இங்கே 267, 3 கடையை 267 கணக்கு பார்த்தா 800-900 கிலோ, 1 டன் வருது. ஏண்டா கோயம்பேடு மார்க்கெட்டில் உருளைக்கிழங்கு தான் 1 டன் விற்பான்னு கேள்விப்பட்டிருக்கான். ஏண்டா தங்க கட்டியே 1 டன் விற்கிறீங்களா? பிஜேபி வந்த பிறகு நீங்கள் அதை கட்சியில் நீக்கப்பட்ட கல்யாணராமன் ஒரு ட்வீட் போடுறாரு, என்ன கட்சியை நீக்கிட்டீங்க, ஆனால் உங்களோட ரகசியத்தெல்லாம் வெளியிடுவேன். என்ன ரகசியம்? மணல் மாஃபியா கிட்ட கோடிக்கணக்கில் லஞ்சம் வாங்கியிருக்க. மணல் மாஃபியாட்டு மட்டும் நீ வாங்கல, தங்க கடத்தல் காட்டி காசு வாங்கியிருக்க. யார் சொல்றா? சொந்த கட்சியை சேர்ந்த கல்யாணராமனே சொல்றாரு. இதை போட்டவரை கட்சி விட்டு நீக்கிட்டானுவோம். ஏண்டா பிஜேபியை பொறுத்த வரைக்கும் ஐயரு பிருத்திவியோ சூத்திரம் தான் கடத்தல் பண்ணுவான், சூத்திரம் தான் ஜெயிலுக்கு போவான், சூத்திரம் தான் எல்லா தப்பும் பண்ணுவான்னு தாண்டா நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ பிருத்திவன் ஒரு பாப்பா பையன் அமெரிக்கா தப்பி ஓடி ஏறக்குறைய 1 டன் தங்க கடத்தல், அப்ப 500 கோடி ரூபாய் தங்கம் கடத்தப்பட்டிருக்கு. இதெல்லாம் உளவுத்துறை, ரெவன்யூ இன்டெலிஜென்ஸ், சுங்கத்துறை, புலனாய்வுத்துறை இப்போ இதில் உண்மையாகவே புலனாய்வு செய்யுமா? பிஜேபி அரசாங்கம் இருப்பதனால் இதெல்லாம் நீங்கள் திரைமறைவில் சில பேரங்கள் நடந்து இது வெளிச்சத்துக்கு வராமல் போகுமா? இதை இப்போ உண்மையாகவே பிஜேபி உள்ளிருந்தும் சரி, பிஜேபி விமர்சனம் செய்கிறவர்களும் சரி, இப்போ மிகப்பெரிய எதிர்பார்ப்புகள் காத்து கொண்டு இருக்கிறார்கள். திமுக ஒரு ஜாபர் சாதிக்க வச்சு திமுக கதையே முடிச்சிக்கலடா. ஸ்டாலினுடைய மகனுடைய மனைவி கிருத்திகா ஒரு திரைப்படத்தில் அந்த அம்மா ஜாபர் சாதிக்கு எடுத்த திரைப்படத்தை அந்த அம்மா பூஜையில் கலந்து கொண்டதுனால, குத்து விளக்கு ஏற்றியதுனால போதை கடத்தலுக்கு சம்மந்தம் இருக்குன்னு செய்தியெல்லாம் பரபரப்பாச்சு. உதயநிதி போதை கடத்துறாரு, சும்மா படம் தூங்கிட்டு இருக்கிற டைரக்டர் அமீர் போதை மருந்து கடத்தல படங்கள்லாம் படம் எடுக்கிறாரு. அமீர் 1 மாசம் தூங்க விடாம அடிச்சானுங்க இந்த பிஜேபி சங்கிகள். ஆனா இப்போ அமீரை விட மிகப்பெரிய தங்க கடத்தல் நடந்திருக்கு. 267 கிலோ ஒரு கடையில, 2 கடை பூட்டிட்டு தப்பிச்சு ஓடி போயிட்டான். ஆக 267 கணக்கு போட்டா 900 கிலோ, 1000 கிலோ, 1 டன் கடத்தப்பட்டிருக்கு. கோயம்பேட்டில் உருளைக்கிழங்கு 1 டன் கடத்தினாலே பஞ்சாயத்து ஆயிருது. ஏண்டா 1 டன் தங்கம் கடத்துற அளவுக்கு பிஜேபி டெவலப் ஆயிருக்குன்னா இது உண்மையாவே பிஜேபி கடத்தல் கட்சி. போதை கடத்தல, இதுக்கு அடுத்து என்ன வரும்? மணல் கடத்தல், தங்க கடத்தல், அடுத்து போதை கடத்தல் வரும். ஆக பிஜேபியை பொறுத்த வரைக்கும் பிஜேபி முழுக்க புனிதமான கட்சி என்பதெல்லாம் போய், பார்ப்பனர்கள் புனிதமானவர்கள் என்பதெல்லாம் போய், பிருத்திவியோ கோயில பூஜை பண்ற கடவுளை சாமின்னு சொல்வதற்கு முன்பு பூசாரியான ஐயர் தான் சாமிக்குவோம். இந்த சாமியே கடத்தல் பண்ணியிருக்காரு 1000 கிலோ தங்கம். அதனால அமெரிக்காவிலிருந்து கைது செய்யப்பட்டு அவருக்கு கொண்டு வந்தால்தான் அண்ணாமலை மீது விசாரணை வளையம் நீங்க பாயும். அண்ணாமலையும் லண்டனுக்கு தப்பி ஓடுவதற்கு தயாராக இருக்கிறார் என்ற செய்தியும் வருகிறது. விரைவில் மக்களுக்கு வெள்ளை அறிக்கை மூலம் உண்மையை சொல்ல வேண்டும். பிஜேபி ஆட்சி செய்கிற காரணத்தினால இதை மறைக்க கூடாது. பிஜேபிக்கு ஒரு சட்டம், மற்ற சாதாரண பாமனுக்கு ஒரு சட்டம். இந்த நிலை மாற வேண்டும். மாறினால்தான் பிஜேபியை தமிழ்நாட்டில் மக்கள் ஒரு அரசியல் கட்சியாக பார்ப்பார்கள். இல்லைன்னா பிஜேபி தமிழகத்திலிருந்து துடைத்து எறியப்படும். நன்றி, வணக்கம்.